அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எங்கெங்கே சிரிக்கக்கூடாது, அது மாதிரி எங்கெங்கே இடத்துல தூங்கக்கூடாது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஸதகல்லாஹுல் அலீம். வகான நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு நஸீஹா அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றியுடன் கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாமெல்லாம் எங்கெங்கே சிரிக்கக்கூடாது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபரை பார்த்தோம் என்று சொன்னால், பார்த்த உடனே ஒரு புன்முறுவல் பூர்ப்பது தர்மமாகும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மனிதர்களுக்கு மிக நுட்பமான ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு சிறப்பு தான் சிரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிரிப்பு. அந்த சிரிப்பு எங்கே சிரிக்கக்கூடாது என்று பார்த்தோம்னு சொன்னால், தொழுகின்ற பொழுது நம்ம சிரிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய அந்த தொழுகை அஸ்ஸலா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நம்ம வணக்கங்களே உயர்ந்த வணக்கமான தொழுகைகள். அதில் நம்ம பார்க்குறோம், சிறிய வயதிலே சிறிய குழந்தைகள் தொழுகக்கூடிய தொழுகின்ற பொழுது பசங்க சிரிப்பாங்க. நாமளும் சிரிச்சிருக்கோம். அது மாதிரி குழந்தைகளை சிரிக்கக்கூடியவங்க பார்க்குறோம். அது மாதிரி தராவியாக தொழுகின்ற பொழுதும் கடைசி சப்பில் சிறியவர்களை நம்ம தொழுகு விடுவோம். அப்போ அவங்க சிரிப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? அந்த தொழுகும் போது சிரிக்கக்கூடாது. இபா செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு இபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லது நம்ம இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய அந்த தத்துவமான அந்த அல்லாஹ்வுக்கு இபா செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம வந்து சிரிக்கக்கூடாது என்பது நம்ம தெரியும். இருந்தாலும் அதை நம்ம அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு இபா செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம சிரித்தோம் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடும். தெரியாமல் நம்ம சிரித்தாலும் பெரியவங்க அதை பார்த்து விட்டு தவிர்த்து அதை எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய வீடியோனுடைய பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அது மாதிரி குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கிறோம். ஓதுகின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? மூடி வைக்காமல் கேட்டுக்கிட்டே அக்கம் பக்கம் நம்ம நினச்சி கொண்டு சிரிப்பது, இதுவும் சிரிக்கக்கூடாத இடமாக இருக்கிறது. அது மாதிரி மௌத்து வீட்டில் மௌத்தாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அக்கம் பக்கம் நம்ம தேவையில்லாத பேச்சுகளை பேசி சிரிக்கக்கூடிய வீடுகளை பார்க்குறோம். மௌத்தாக இருக்கக்கூடிய வீட்டில் சத்தம் போட்டு அழுவதும் கூடாது, சிரிப்பதும் கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மௌத்து வீட்டில் நம்ம அதையும் குர்ஆன் ஷரீஃபை ஓதி அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இடங்களில் நம்ம என்ன செய்வது? நம்ம சிரிக்கக்கூடாது. அப்படி ஏதாவது தெரியாதவங்க சிறியவங்க சிரிக்கின்ற பொழுது பெரியவங்க அவங்க சொல்லி புரிய வச்சு கொடுத்து அந்த இடத்துடைய மகிமையை நம்ம விளங்க வேண்டும். நம்மும் ஒரு நேரங்களில் மௌத்தாகக்கூடிய நேரங்களில் நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இந்த நேரங்களில் நமது சாலிஹீன்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். கோபமான அல்லாஹ்வுடைய பாவை விட்டு நம்மளை பாதுகாப்பு செய்வானாக. அதே போன்று நம்ம ஜனாசாவை தூக்கிட்டு போவோம் நேரத்திலையும் சில நேரங்களில் அவங்க பேசிக்கொண்டு அரட்டை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு போவதற்குரிய பார்க்குறோம் சூழ்நிலை. இதெல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய நேரங்களை தான் இபா செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிரிக்கக்கூடாது. அதே போன்று சிரிக்கக்கூடாத இடம் கபிரிஸ்தானில் இருந்து கொண்டு நம்ம கபந்தவங்களை அடக்கி கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு நமக்குள்ளேயே சிரித்து விளையாடி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இடங்களில் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் நம்ம சாபத்துக்கும் ஆளாகக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தகைய ஒழுங்கீனமான செயலிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக. அதே போன்று சில இடங்களில்
தூங்குவதும் கூடாது. தூக்கம் என்று ஒரு இபாதத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை நமக்கு ஓய்வாக நம்ம படைச்சிருக்கிறான். பகலை நமக்கு என்ன எதுக்கு தர்றான்? நம்முடைய ரிஸ்க்கு தேடக்கூடிய நேரத்தை நமக்கு தந்திருக்கிறான். அப்போ அந்த ஓய்வான நேரங்களில் அழகான அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்திலே தூங்குவது, ஒழுக்கமான முறையில் தூங்குவது ஒரு இபாதத்து. நோன்பு வச்சுட்டு நம்ம தூங்குவது ஒரு இபாதத்து. அதே நேரத்தில் நம்ம அந்த தொழுகின்ற பொழுது குறிப்பாக சுபு நேரத்தில் அத்தையாத்து ஓதுகின்ற பொழுது தூங்கக்கூடியவங்களை பார்க்குறோம். அது மாதிரி பாத்தியா ஓதும் போது தூங்கக்கூடியவங்களை பார்க்குறோம். அது மாதிரி திக்ரு மஜீஸுகளில் திக்ரு ஓதிக்கொண்டே இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக நோன்பு காலங்களில் தராவியா தொழுகை அது மிக முக்கியமான நேரம். நோன்புன்னு சொன்னாலே அது எக்கச்சக்கமாக நன்மை தரக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் ஓதி தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தராவியா தொழுகையிலே நம்ம என்ன செய்கிறோம்? அதிகமான சாப்பிட்டு நம்மளால் சாப்பிட முடியாதெல்லாம் சாப்பிட்டு விட்டு அந்த தராவியா தொழுகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யறது? தூங்கி தொழுவது. இதெல்லாம் தூங்கக்கூடாத நேரங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர் செய்யக்கூடிய நேரம். குர்ஆன் ஓதுகின்ற பொழுதும் தூங்குவாங்க, குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கி விடுவாங்க. இதுவும் நம்ம கூடாத நேரங்கள். அது மாதிரி தராவியா தொழுகின்ற பொழுதும் நம்ம என்ன செய்வோம்? தூங்கிட்டே நம்ம தொழுவோம். அதுவும் கூடாத நேரம். அது மாதிரி நௌமு தக்கரு இல்முல் மஜ்லிஸ், நௌமு தக்கரு இல்முல் மஜ்லிஸ், இல்மு கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் தூங்குவது. இல்மு படிச்சுட்டு இருப்பாங்க, இல்மு சொல்லிட்டு இருப்போம், ஓதிட்டு இருப்போம், அப்போ உட்காந்து தூங்குவது. திக்ரு மஜ்லிஸ் நடந்துருப்பாங்க, திக்ரு மஜ்லிஸில் அதுவும் தூங்கிக் கொள்வது. இதுவும் கூடாத நேரம். அது மாதிரி நோமு சலாத் தொழுகை நேரத்தில் தூங்குவது, இதுவும் கூடாத அந்த என்ன செய்கிறது? தூங்குவது. இப்படிப்பட்ட நேரங்களில் தூங்குவது, நேரமான இடங்களில் தூங்குவது, இப்படிப்பட்ட நேரங்கள் தூங்காமல் நம்ம என்ன செய்யணும்? இபாதத்துகளை புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அழகான நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிரிக்கக்கூடிய நேரம் எந்த நேரத்தில் சிரிப்பது, எந்த நேரத்தில் சிரிக்கக்கூடாது, அது மாதிரி எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் தூங்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் நம்ம அறிந்து விளங்கி இந்த வீடியோக்களை அது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான விஷயங்கள் பக்கம் தொழுகின்ற பொழுது அழகான முறையிலே அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடிய அந்த தொழுகக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்ன செய்யுங்க? உதவி தேடி கொள்ளுங்க. நிச்சயமாக இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழகான முறையிலே தொழுது உதவி செய்யக்கூடிய நேரங்கள். அல்லாஹ் இடத்துல நம்ம தூங்காமல் நம்ம சிரிக்காமல் அழகான முறையில் இபாதத் செய்ய அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் உரிமம் ஆக வேண்டும். அது மாதிரி குர்ஆன் ஓதுகின்ற பொழுது நம்ம அழகான முறையில் ஓதுவது, தொழுகின்ற பொழுது அழகான முறையில் தொழுவது, இப்படிப்பட்ட சிறப்பான நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயனுள்ள நேரங்களாக, பயனுள்ள இபாதத்துகளை, நம்முடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கக்கூடிய இபாதத்துகளாகவும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு தந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி நல்ல முறையிலே வாழ்ந்து அல்லாஹுடைய நேரத்தையும் பரக்கத்தை பிறகு நன்மக்களாக வல்லோர் நம்ம ஆக்கி அறிவுரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானாக. செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லோருடைய எல்லா நோய் நொடிகளையும் அல்லாஹ் அப்புறப்படுத்தி வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வளமானவும் நலமானதாகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பொருத்தமான வாழ்க்கையாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையை ஆக்கி அல்குரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.